என்னங்க, இப்போதெல்லாம் வெயில் கொளுத்தி எடுக்குது, திடீர்னு மழை பெய்யுது. இதற்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சிருக்கீங்களா? உலகத்தோட தட்பவெப்ப நிலையையே தலைகீழா மாத்துற ஒரு ரகசிய சக்தி பசிபிக் பெருங்கடலுக்கு அடியில ஒளிஞ்சிருக்கு. அதுதான் எல் நினோ. ஸ்பானிஷ் மொழியில இதுக்கு குட்டி பையன்னு அர்த்தம். ஆனா இது பண்ற வேலையெல்லாம் ரொம்ப பெருசு. பெருநாட்டின் கடற்கரையில ஆரம்பிச்சு நம்ம ஊர் விவசாயம் வரைக்கும் இது எப்படி விளையாடுது தெரியுமா? இதை தெரிஞ்சுக்காம இருந்தா வற்ற காலத்துல வானிலை மாற்றங்களை நம்மால புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு சின்ன கடல் நீரோட்ட மாற்றம் உலகத்தையே எப்படி ஆட்டுவிக்குதுன்னு இந்த வீடியோவில் ரொம்ப எளிமையா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையையும் சேர்த்து தான் பாதிக்குது. எல் நினோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம செய்திகள்ல அடிக்கடி கேட்டிருப்போம். ஆனா அது உண்மையிலேயே என்ன பண்ணுதுன்னு யாருக்காவது தெரியுமா? பசிபிக் பெருங்கடலோட வெப்பநிலையில ஏற்படுற ஒரு சின்ன மாற்றம் தான் இந்த எல் நினோ. சாதாரணமா வீசுற காற்று கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி வீசும். ஆனா இந்த எல் நினோ நேரத்துல அது அப்படியே தலைகீழா மாறிடும். இதனால கடலோட மேல்மட்டத்துல இருக்கிற வெதுவெதுப்பான தண்ணீர் அமெரிக்கா பக்கமா போக ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாற்றத்தால உலகத்துல இருக்கிற மழையோட அளவு கம்ப்ளீட்டா மாறி போகும். ஒரு இடத்துல செம மழை பெஞ்சு வெள்ளம் வரும். அதே நேரத்துல இன்னொரு இடத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம கடும் வறட்சி ஏற்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேசியா போன்ற நாடுகள்ல கடும் வறட்சி வரும். ஆனா அதே சமயம் பெரு மற்றும் ஈக்வடார் நாடுகள்ல பயங்கரமான மழை பெய்யும். நம்ம இந்தியாவுக்கு இதனால என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, பருவமழை ரொம்ப கம்மியாவதற்கு இது ஒரு முக்கிய காரணமா அமையுது. விவசாயம் தான் ஒரு நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஏல் நினோ வந்துட்டா விவசாயிகளுக்கு பெரிய தலைவலியா போயிடும். சரியான நேரத்துல மழை பெய்யாததால பயிர்கள் எல்லாம் கருகி போகும். இதனால உணவுப் பொருட்களோட விலை கிடுகிடுன்னு உயரும். இது வெறும் வானிலை மாற்றம் மட்டும் இல்ல, இது ஒரு பொருளாதார பிரச்சனையும் கூட. இந்த வீடியோவில் எல் நினோ எப்படி உருவாகுது, இதோட வரலாறு என்ன, இதனால மீன்பிடி தொழில் எப்படி பாதிக்கப்படுது மற்றும் இதையெல்லாம் நாம எப்படி எதிர்கொள்ளணும்னு ரொம்ப விரிவா பார்க்க போறோம். கடலுக்கு அடியில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது இன்னும் ஆச்சரியமா இருக்கும். சாதாரண காலங்கள்ல கடலோட ஆழத்துல இருக்கிற குளிர்ச்சியான தண்ணி சத்துக்களோட மேலே வரும். இதை நாம அப்பெல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சத்துக்கள் தான் மீன்களுக்கு முக்கியமான உணவு. ஆனா எல் நினோ நேரத்துல இந்த வெதுவெதுப்பான தண்ணி மேலே தங்குறதுனால அந்த குளிர்ச்சியான தண்ணி மேல வர முடியாம போயிடும். இதனால மீன்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. அப்புறம் என்ன ஆகும்? மீன்கள் எல்லாம் செத்து போகும், இல்லைன்னா வேற இடத்துக்கு ஓடிடும். இதனால அந்த ஊர் மீனவர்களோட வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிடும். எல் நினோ அப்படிங்கிற பேர் வரதுக்கே இதுதான் காரணம். 1980 மற்றும் 90களில் ஏற்பட்ட எல் நினோ பாதிப்புகளை இன்னைக்கும் பேராசிரியர்கள் ஒரு பாடமாவே நடத்துறாங்க. இப்போ நம்ம ஊர் கதையை பார்ப்போம். இந்தியாவில் ஜூன் மாதம் ஆரம்பிக்கிற தென்மேற்கு பருவமழை தான் நம்ம நாட்டுக்கே ஆதாரம். ஆனால் பசிபிக் கடல்ல எல் நினோ உருவானா அது நம்ம ஊர் மேகங்களை அப்படியே கழிச்சு விட்டுடும். இதனால மழை பெய்ய வேண்டிய நேரத்துல வெயில் மண்டையை புழக்கம். இதோட எதிர்மறை விளைவுதான் லானினா. இது எல் நினோவுக்கு அப்படியே ஆப்போசிட். லானினா வந்தா இந்தியாவில் நல்ல மழை பெய்யும். ஆனா எல் நினோ வந்தா நம்ம நிலைமை கொஞ்சம் கஷ்டம்தான். இதை முன்னாடியே கணிக்கிறதுக்கு இன்னைக்கு எவ்வளவோ சாட்டிலைட் வசதிகள் வந்துடுச்சு. ஆனா இயற்கை எப்பவும் நமக்கு ஒரு சவால் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. முக்கியமா ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும். முன்னாடி எல்லாம் 10 வருஷத்துக்கு ஒரு முறை வந்த எல் நினோ இப்போ 5 வருஷம் அல்லது 3 வருஷத்துக்கு ஒரு முறை வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் குளோபல் வார்மிங், அதாவது புவி வெப்பமயமாதல். நாம பூமியை எந்த அளவுக்கு வெப்பப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு இந்த எல் நினோவோட வீரியம் அதிகமாயிட்டே போகுது. இது வெறும் ஒரு இடத்தோட பிரச்சனை கிடையாது, இது ஒட்டுமொத்த உலகத்தோட பிரச்சனை. இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆரம்பம்தான். இயற்கையை நாம மதிக்க கத்துக்கிட்டா மட்டும்தான் இது போன்ற மாற்றங்கள்ல இருந்து நம்மையும் நம்ம பூமியையும் காப்பாற்றிக்க முடியும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.